Hello friends, welcome to MRI Short and Studio. இந்த வீடியோல நம்ம chapter 5 diphthongs தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So diphthongs என்னன்னு பார்க்கலாம். A diphthong is a union of two vowel sounds in one syllable. So vowels chapter பார்த்திருப்போம். அப்போ ரெண்டு vowel sound, இப்போ ரெண்டு vowel sound எதா ஆ இ இந்த மாதிரி ரெண்டு vowel sound நம்ம ஒரே ஒரு சிம்பிள்ல டினோட் பண்றது தான் diphthongs. அதிகமாலாம் இல்ல, 4 diphthongs தான் கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஐ, ஔ, ஆய், யூ. இப்போ எப்படி இது ஐ எழுதணும்னா இந்த சிம்பிள் தான் ஐ. நெக்ஸ்ட் ஔ இந்த மாதிரி இதேடா ரிவர்ஸ்ல போட்டா. நெக்ஸ்ட் ஆய் ரைட் சைடு, யூ. ஸோ இதுல வந்து ஐயும் ஆயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதணும். இப்போ ஐ ஆய் இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட் இருக்க ஔவும் யூவும் இந்த ரெண்டு டிப்தாங்குமே நம்ம வந்து தேர்ட் பிளேஸ்ல எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் டைம். இப்போ டைம்ல நமக்கு என்னென்ன வார்த்தைகள் வந்து என்ன கான்சோனன்ட்ஸ்லாம் தெரியுது? டி, அடுத்தது டைம் ஐ சவுண்ட் ஐ, அதுக்கு அடுத்தது எம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐ சவுண்ட் வந்தால் என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் டி எம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஐ டிப்தாங் வைக்கணும். டைம், இப்படிதான் டைம் எழுதணும். அடுத்த வேர்ட் டாயில். இதுல எந்தெந்த சவுண்ட்ஸ் உங்களுக்கு கேக்குதுன்னா ஃபர்ஸ்ட் டி கான்சோனன்ட் இருக்கு, அடுத்தது ஆய், அடுத்தது எல். ஸோ ஆயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான். உங்களுக்கு ஆய் டிப்தாங்குமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான். அப்போ டி எல் போட்டுட்டு இப்போ ஆய் டிப்தாங். இப்போ நீங்க வந்து எப்படி வந்து இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லி டிஃபரன்ஸ் டவுட் ஆகும். இப்போ ஆய் டிப்தாங் ஹை டிப்தாங் இந்த டிப்தாங் வச்சு நம்ம எது ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ன்னு கண்டுபிடிச்சிப்போம். சப்போஸ் இதுல வந்து வவல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இங்க வரும், அப்போ தெளிவா புரியும். அதை வச்சு நம்ம வந்து பிளேஸ் வந்து கண்டுபிடிப்போம். அடுத்த வேர்ட் பார்த்தோம்னா மியூல். மியூல் வந்து தேர்ட் பிளேஸ் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எம் சவுண்ட் எம் கான்சோனன்ட் வருது. நெக்ஸ்ட் யூ, நெக்ஸ்ட் எல். ஸோ மியூல எம் போட்டாச்சு, எல் போட்டாச்சு. இப்போ யூ, யூ டிப்தாங் வைக்கணும். தேர்ட் பிளேஸ் யூன்றதால நான் தேர்ட் பிளேஸ்ல எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் ஐஸ். ஐஸ் இதுல வந்து புதுசா இப்போ ஃபர்ஸ்ட் ஐஸ் எப்படி எழுதுவோம்? எஸ், எஸ் ஐ சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேக்குது. எஸ் நம்ம வந்து ஸ்ட்ரோக் போட்டாச்சு. ஐ வந்து நான் சொல்ற மாதிரி போட்டா இப்படி பிரிச்சு போடுவோம். ரொம்ப கன்வீனியன்ட்டா இல்லை பாருங்க, ஸ்பீட் வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ ஈஸியா பண்றதுக்கு சேர்த்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா ஐஸ் இந்த மாதிரி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஐஎம். இப்போ இது இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரே ஒரு வேர்ட்ஸ் ஒன் வேர்ட்ஸ் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வேர்ட்ஸ் வந்திருக்கு, ஐ ஆம். இது எப்படி எழுதணும்னா இது ஃப்ரேசோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம், அடுத்த சாப்டர்ல வரும். இங்க வந்து நம்ம வந்து ஐ எம் இப்படி போட்டா கன்வீனியன்ட்டா இல்லைனால ஹாஃப், இந்த ஒரே ஒரு ஹாஃப் ஐ மட்டும் யூஸ் பண்ணி எம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரேசோகிராஃபில வரும், நிறைய பார்க்கலாம். ஐ வில், ஐ கேன், அந்த மாதிரி நிறைய வரும். அடுத்த வேர்டு வேல்யூ. வேல்யூல நமக்கு என்னென்ன சவுண்ட் கேக்குது? வா, ஆ சவுண்ட் கேக்குது. வா, எல், யூ. இப்போ யூ டிப்தாங் ஓடி பார்த்தா இது நம்ம தேர்ட் பிளேஸ்ல எழுதணும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் ஆ வவல் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வவல் சவுண்டை வச்சு தான் நம்ம வந்து பிளேஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆ வந்திருக்கிறதால இதை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் எழுதணும். வேல்யூ. இங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணி அந்த ஸ்டார்டிங்ல வந்தாலும் எண்டிங்ல வந்தாலும் நீங்க ஜாயின் பண்ணி எழுதிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஸ்பீட் வரும்போது. நெக்ஸ்ட் வேர்ட் மேத்யூ. இதுல என்னென்ன சவுண்ட் வருது பார்த்தீங்கன்னா எம், ஃபர்ஸ்ட் எம் கான்சோனன்ட், நெக்ஸ்ட் ஆ சவுண்ட் மே தீவ் யூ, மேத்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதுல வந்து வவ்வல்மே வருது டிப்தாங்குமே வருது. எதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா வவ்வல்ஸ் தான் கன்சிடர் பண்ணி ஃபர்ஸ்ட் அதுதான் வருது. ஆ சவுண்ட் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மேத்யூ போடணும். எம் டி யூ, இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவ்வல். ஸோ ரெண்டு இடத்துலையுமே இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸுமே வவ்வல்ஸும் வருது டிப்தாங்கும் வருது. நம்ம ரெண்டுத்துலையுமே எது ஃபர்ஸ்ட் வந்து வவ்வல் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு ரெண்டுத்துலையுமே, அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரெண்டுமே வந்து எழுதியிருக்கோம். Chapter 5 அடுத்த கான்செப்ட் ட்ரையோஃபோன்ஸ் பார்க்கலாம். டெஃபினிஷன் என்னன்னா a small thing attached to a diphthong sign represent any vowel immediately following the diphthong. சிம்பிளா எப்படி சொல்லணும்னா ட்ரையோஃபோன்ஸ்னா டிப்தாங் கூட
ஏதாவது வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம அந்த டிப்தாங் சைனோட ஒரு சின்ன டிக் வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ ஐ டிப்தாங் இருக்குன்னா அது கூட ஒரு சின்ன டிக் இந்த மாதிரி, ஆய் டிப்தாங் இருக்குன்னா அது கூட சின்ன டிக் இந்த மாதிரி, அவு டிப்தாங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிப்போம். சிம்பிளா எப்படின்னா இந்த டிப்தாங் கூட இந்த மாதிரி சைன் போட்டோம்னா டிப்தாங்கோட ஒரு வவல் சவுண்ட் வருதுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டைரி. இப்போ டயரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு டி வவல் சவுண்ட் கேக்குது. நெக்ஸ்ட் ஐ, டை, டயரி, ஆ. நெக்ஸ்ட் ரி. இப்போ இங்க வந்து நமக்கு வந்து ஒரு டிப்தாங் சவுண்டு கேக்குது, வவல் சவுண்டும் கேக்குது. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, ஐனா வந்து ஐ டிப்தாங்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதுவோம். அப்ப டி ஆர் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து எழுதலாம்னா, ஐ ஆ வந்துச்சுன்னா என்ன சொன்னா, ஐ போட்டு கூட ஒரு ஸ்மால் டிக் மாதிரி இந்த மாதிரி போட்டீங்கன்னா அதான் டயரி. அடுத்த வேர்ட் லாயல். லாயல்ல என்ன நம்ம சவுண்ட்ஸ் கேக்குது? ஃபர்ஸ்ட் எல், லாய். இப்போ ஆய், ஆய் டிப்தாங் சவுண்ட் கேக்குது, அது கூட ஆ வவல் சவுண்ட் கேக்குது. லாயல், லாஸ்டாவும் எல். இது எப்படி போடுவோம்? ஆய் டிப்தாங்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் எழுதுறோம். இப்போ எல் போட்டாச்சு, மறுபடியும் நமக்கு வந்து எல் தான் வருது. இப்போ ஆய் டிப்தாங் போட்டுட்டு அது கூட ஒரு ஸ்மால் டிக், லாயல். நெக்ஸ்ட் வேர்ட் டவல். டவல்ல நமக்கு என்னென்ன சவுண்ட் ஃபர்ஸ்ட் கேக்குது? ஃபர்ஸ்ட் டி வவல் சவுண்ட் கேக்குது. நெக்ஸ்ட் அவு, அவு டிப்தாங் சவுண்ட் கேக்குது, அது கூட ஆ வவல் சவுண்ட் கேக்குது, லாஸ்டா எல் கேக்குது. இப்போ இது வந்து அவு வந்து தேர்ட் பிளேஸ்ன்றதால டி எல் போட்டாச்சா. இப்போ அவு ஆ எப்படி போடணும்? அவுனா வந்து இப்படி போடுவோமா, அவு கூட ஒரு சின்ன டிக். இது டவல். அடுத்த வேர்ட் ரயோட். ரயோட்ல ஆர் ஃபர்ஸ்ட் கேக்குது, நெக்ஸ்ட் ஐ, ஐ கூட ஆ வவல் சவுண்ட் கேக்குது, லாஸ்டா டி. இப்போ ஆர் ஸ்டோக் போட்டாச்சு, டி ஸ்டோக் போட்டாச்சு. ஐ ஆ போடணும். இப்போ ஐ ஆ, ரயோட். இதான் ட்ரைஃபோன்ஸ். சாப்டர் 5ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? டிப்தாங் பார்த்தோம், ட்ரைஃபோன்ஸ் பார்த்தோம். தேர்டா வந்து அப்ரிவேட்டட் டபிள்யூன்னு கான்செப்ட், அந்த டெஃபினிஷன் பார்க்கலாம். The initial sound of W before K, G, M, R is represented by a right semicircle. இப்போ K, G, M, R இந்த 4 கான்சோனன்ட்ஸ்க்கு முன்னாடி இனிஷியலா W சவுண்ட் நமக்கு கேட்டுச்சுன்னா நீங்க ரைட் சின்னதா ஒரு ரைட் செமிசர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரியும். இப்போ வேக் அப்படின்னு இருக்கு. இது நம்ம எப்படி போடுவோம்? சாதாரணமானா W போட்டு K போடுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. சின்னதா செமிசர்க்கிள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வேக் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ட் வேர். சின்னதா ஒரு செமிசர்க்கிள் மாதிரி ரைட்ல போட்டு ஆர், வேர். அடுத்த வேர்ட் விமனிஷ். ரைட் செமிசர்க்கிள் போட்டு MN இஷ், O வவல் நீ. நெக்ஸ்ட் வேரி. அதே மாதிரி செமிசர்க்கிள் போட்டு ஆர், வேரி. இப்போ நெக்ஸ்ட் அதே இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா W is preceded by a vowel. இப்போ வந்து W இப்போ நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி வேக், வீர், விமனிஷ், வேரி இது எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு எந்த வித வவல் சவுண்டுமே வரல. ஆனா சப்போஸ் அந்த W கான்சனன்ட் முன்னாடி ஏதாவது வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்க ஃபுல் W தான் யூஸ் பண்ணணும். இந்த அப்ரிவேட்டட் W யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவேக். இப்போ இந்த Wக்கு முன்னாடி உங்களுக்கு ஆ வவல் சவுண்ட் கேக்குது. அப்போ நீங்க ஃபுல் W தான் யூஸ் பண்ணணும். எப்படின்னா ஃபுல் W போட்டு அவேக், அவேக். அடுத்த வார்த்தை அவேர். இதுலயும் வந்து நமக்கு ஆ வவல் சவுண்ட் தான் கேக்குது. அப்போ ஃபுல் W போடணும். அவேர், அவேர். ஸோ இது W பிளஸ் ஆர் கொஞ்சம் லாங்கா போட்டு காமிக்கணும். அவ்வளவுதான் அப்ரிவேட்டட் W. இதுல கிராமலாக்ஸ் வந்து வந்திருக்கும் எக்ஸசைஸ் 20க்கு முன்னாடி. அதை வந்து ஹாஃப் பேஜ் இல்லை 1 பேஜ் எழுதி பார்த்தீங்கன்னா தான் மெமரைஸ் ஆகும். அதை எழுதி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் 20க்கு வாங்க. 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் சும்மா எழுதுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹவு கேன் யூ அட்டாச் தி ஒயர் டு த ஹை சிம்னி? ஃபர்ஸ்ட் ஹவு இது வந்து நீங்க முன்னாடி இந்த கிராமலாக்ஸ் இந்த சாப்டர்ல வர கிராமலாக்ஸ்ல வரும் புதுசு. அதை எழுதி பார்த்தா தெரியும். ஹவு, ஹவு. கேன்மே கிராமலாக் தான் போன இதுல வந்திருக்கும். கேன், ஹவு கேன் யூ, யூ வந்து டிப்தாங். How can you attach? அட்டாச்ல டி போட்டாச்சு, சே போட்டாச்சு. ஆ வவல், நெக்ஸ்ட் டீக்கு அப்புறம் அவல். அட்டாச். தீமே கிராமலாக் தான்.
தி ஒயர். ஒயர் வந்து நம்ம இப்பதான் அப்ரிவேட்டட் W உங்களுக்கு நான் முன்னாடி நடத்துறேன், இதுக்கு முன்னாடி அந்த ரைட் செமி சர்க்கிள் அதை யூஸ் பண்ணும் ஒயர். ஐ டிப்தாங் வரதால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதணும் ஒயர். நெக்ஸ்ட் டூ, இதுவும் கிராம் லாக். டூ தி கிராம் லாக். ஹை. ஸோ நம்ம என்ன சொல்லிக்கோம், ஒரே ஒரு ஹச் வந்துச்சுன்னா ஸ்டாண்ட்ஸ் அலோனா இருந்துச்சுன்னா ரூல் பார்த்தோம், நம்ம டவுன்வர்ட் ஹச் தான் யூஸ் பண்ணணும். ஹை இந்த ஹச் யூஸ் பண்ணிட்டு இப்போ ஐ கிராம்ல ஐ டிப்தாங் வருது, ஃபர்ஸ்ட் பிளேஸ் எழுதி ஐ டிப்தாங் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சிம்னி. சிம்னி வந்து ஈ வாவல் வரதால நம்ம த்ரூ தி லைன் எழுதணும் சிம்னி. லாஸ்டா கொஸ்டின் மார்க். Second example, a week ago I saw Doyle, but he had no time to give to my work. He had to hurry for the boat. இப்போ வந்து கிராமர் லாக். வச்சாச்சு. வீக் இங்கேயுமே நம்ம அப்ரிவேட்டட் W தான் யூஸ் பண்ணுவோம். ஈ வவல் வரதால தேர்ட் பிளேஸ்ல எழுதுவோம் வீக். a week ago சவுண்ட் வரதால ஃபர்ஸ்ட் பிளேஸ் go. a week ago ஐ டிப்தாங் நமக்கு தெரியும் ஐ. சாமே நமக்கு வவல் சவுண்டா வருது, ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஐ சா. டாயில், டாயில்ல டிப்தாங் சவுண்ட் வருது, ஐ டிப்தாங், ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் டாயிலும். டிஎல் போட்டு ஐ டிப்தாங் போட்டாச்சு. டாயில் கமா பட், பட் வந்து கிராமர் லாக். பட் ஹி வந்து இந்த மாதிரி போடணும், ஹி ஹச் ஸ்டாண்ட்ஸ் அலோன் ஹி. ஹேடு கிராமர் லாக், திக்கா ஒரு லைன் அப்போல போட்டா had no n போட்டு o verbal no time. நான் எக்ஸாம்பிள்ஸ்லேயே டைம் உங்களுக்கு நடத்துறேன். tm ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டு ஐ டிப்தாங் டைம் 2, இதுவும் கிராமர் லாக். கிவ்வும் கிராமர் லாக் தான், லைன் மேல திக்கா போட்டிங்கன்னா கிவ். 2 இப்பதான் பார்த்தோம். 2 மை ஐ டிப்தாங் வரதால ஃபர்ஸ்ட் பிளேஸ் மை ஒர்க். இதுல அப்ரிவேட்டட் W தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், work. to my work. next he இங்க தான் பார்த்தோம் தேர்ட் பிளேஸ்ல இந்த மாதிரி he போட்டு. hadடும் இப்பதான் பார்த்தோம், had to hurry. இந்த இடத்துல நமக்கு லாஸ்டா வந்து எந்த ஹச் யூஸ் பண்றது நான் நடத்தும் போது லாஸ்டா வந்து நமக்கு வவல் சவுண்ட் வரதால நம்ம அப்வர்ட் ஹச் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஹச் ஹரி. ஸோ லாங்கா போட்டீங்கன்னா ஹரி. ஃபார் கிராம்லா ஃபார் தி boat. full stop. அவ்வளவுதான் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸசைஸ் 20ல ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் வந்து எழுதி காமிச்சேன். அந்த சாப்டர்ல மொத்தம் 4 எக்ஸசைஸ் இருக்கு, அது எல்லாமே நீங்க 4 to 5 லைன்ஸ் எழுதி பாருங்க. அதுக்கு இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி நமக்கு கிராமர் லாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்களே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே நிறைய கிராமர் லாக்ஸ் தான் வந்துச்சு. ஹவு, கேன், தி, டு, இது நிறைய அதுதான் கிராமர் லாக்ஸ் தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராமர் லாக்ஸ் மெமரைஸ் பண்றது. 1 பேஜ் அது அட்லீஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ அவ்வளவுதான் சாப்டர் 5. சாப்டர் 6 நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.